அனைவருக்கும் என் இனிய வணக்கம். கடவுளுடைய படைப்புல எள்ளளவும் தவறு இருக்காது. ஒரு மன்னன் இறைவனுடைய படைப்பை மீறி செயல்பட நினைத்தான். அவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான். தொடர்ந்த வெற்றிகளாலும் செல்வ செழிப்பினாலும் மகிழ்ச்சி பெருமிதத்தில் மிதந்தான். ஆனா அவனுக்கு ஒரு கவலை, இவ்வளோ சந்தோஷங்களை அனுபவிக்கிறோமே, நம்ம செத்து போயிட்டா என்ன பண்ணுறது? மரணமே இல்லாமல் வாழ்ந்தாதான் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கடைசி வரைக்கும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணி வாழலாம் அப்படின்னு நினச்சான். ஒரு நாள் தன் ஆளுகைக்கு உட்பட்டவர்களெல்லாம் அழைச்சி, இறப்பே இல்லாமல் நான் சிரஞ்சீவியாக இருக்க ஏதாவது மருந்து இருக்குதான்னு 8 திசையிலையும் சென்று தேடி பார்த்து வாருங்கள் என்று ஆணையிட்டான். அண்டம் முழுவதும் அலசி பார்த்தாலும் அப்படி ஒரு மருந்து கிடைக்கவே இல்லை. மன்னர் கோபிப்பாரே என்று மனம் வருந்திய அவர்களிடம் மகான் ஒருவர் கூறினார், உங்கள் மன்னருக்கு தகுந்த மருந்து இருக்கும் இடம் எனக்கு தெரியும், கவலையே படாதீங்க அப்படின்னார். உடனே அவரை மன்னர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு நிறுத்தினாங்க. அரசே, இங்கிருந்து வடக்க 2000 மைல் தூரத்தில் இருக்கும் சஞ்சீவினி தடாகத்தில் இருக்கும் தண்ணீரை 10 நாள் தொடர்ந்து குடிச்சா மரணம் இல்லாமல் நீங்கள் வாழலாம் அப்படின்னு அவர் சொன்னார். மன்னருக்கு ஒரே மகிழ்ச்சி. மன்னர் குளத்தை கண்டுபிடித்தார். மகிழ்ச்சி மேலிட அந்த தண்ணீரை 2 கையிலையும் அள்ளி அப்படியே பருகிறதுக்கு வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறார். அந்நேரத்துக்கு அந்த குளத்துக்குள்ளேருந்து ஒரு முதல்ல வெளியில் வந்து குடிக்காதீங்க குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துது. உடனே அவர் அதை பார்த்து, ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறார். இந்த குளத்துலேயே இருந்துக்கிட்டு இந்த தண்ணியே பருகி நான் வாழறதுனால்தான் எனக்கு மரணமே வரலை. வயசு ரொம்ப ஆயிடுச்சு, என்னால் முடியலை, நகர கூட முடியல, அப்படி இருக்கேன். யோசிச்சு பாரு, மரணமே இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ வயசாக வயசாக உன்னுடைய கண்ணு குருடாகும், பார்வை சரியாக தெரியாது, காது கேட்காது, பல்லெல்லாம் விழுந்துடும், உன்னால் நல்ல விஷயங்களை சாப்பிட முடியாது, உன்னால் நடக்க கூட முடியாது. அதுக்கப்புறம் நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? வாழ்க்கையே நரகமாக போயிடும் அப்படின்னு சொல்லிச்சு. என்னையே எடுத்துக்க, எனக்கு சாவு வராதான்னு ஒவ்வொரு வினாடியும் ஏங்குறேன். யாராவது எனக்கு மரணத்தை பரிசாக கொடுத்தா அவங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் சாவை இப்போ நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்ச்சு. மன்னனுக்கு முதல்ல சொல்கிறதான் கரெக்ட் தான் தோணுச்சு. அவனுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. என்னடா இது, மரணமே இல்லாமல் நம்ம எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாம்னு பார்த்தா முடியலையேன்னு நேராக மகான் கிட்ட வந்தார். மகான் அதுக்கு சொன்னார், கவலைப்படாதீர்கள், அந்த பொய்கையில் இப்போ போனீங்கல்ல ஒரு பொய்கை, அதுலேருந்து கிழக்கு பக்கமாக யவ்வன வனம்னு ஒன்று இருக்குது. அந்த காட்டில் உள்ள பழங்களை சாப்பிட்டா மூப்பும் வராது, மரணமும் வராது, எப்பவுமே இளமையோடு இருக்கலாம் அப்படின்னார். உடனே மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி. அடுத்த சில தினங்களில் அந்த காட்டை சென்று அடைந்தார் அந்த மன்னன். அங்கு பல ஆண்களும் பெண்களுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. உரத்த குரலில் ஒருத்தர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அமைதின்றதே துளி கூட அங்கே இல்லை. ஆமாம், ஏன் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஏன் இந்த சச்சரவு அப்படின்னு அவர்களை பார்த்து கேட்டார். அதுக்கு அவங்க சொன்னாங்க, கூச்சலும் குழப்பமும் சண்டையும் சச்சரவும் தான் எங்களுக்கு வாழ்க்கையாகியே போயிடுச்சு. சாவுன்னு ஒன்று இருந்தாலோ இல்லை முதுமை என்று ஒன்று இருந்தாலோ தானே எங்களுக்குள்ள பரஸ்பரம் அன்பு அந்யோன்யம் இருக்கும். இந்த இரண்டுமே இங்கே இருக்கும் எங்களில் யாருக்குமே இல்லையே. அப்படி இருக்கும்போது பாசமும் நேசமும் பரிவும் அனுதாபமும் எங்களுக்குள்ள எப்படி ஏற்படும்? எப்பவும் சண்டையும் சச்சரவும் தான் அப்படின்னு சொன்னான். அப்போ அது இவங்க இளமையாக இருந்தால் இவங்க பசங்க, இவங்களோட பேர பசங்க எல்லாருமே ஒரு கட்டத்தில் வளர்ந்து அதோடு நின்றுடுவாங்க, இளமையாகவே இருப்பாங்க. அப்போ ஒரு வீட்டில் எத்தனை பேர் இது பண்ணுவாங்க? வந்தவரையெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏதுன்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் அதுவும் எல்லோரும் நல்லவங்களாக இருந்துட்டா பரவாயில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை மூட்டிக்கிட்டு வெறுத்துக்கிட்டு கலகம் மூட்டிக்கிட்டு அதனால் பிரச்சனை வந்துட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரம் நரகமாக தான் அந்த வீடு இருக்கும். அதே போல் தான் அங்கே எல்லாரும் மனமும் இருந்தது. காட்டிலேருந்து திரும்பி வந்த மன்னன் மகான்கிட்ட போய் இதை முறையிட்டான். அப்போ மகான் சொன்னார், ஆண்டவன் நம் மீது கருணை கொண்டு தான் அனைத்தையும் தந்திருக்கிறார். சிருஷ்டியின் ரகசியங்களை அவ்வளவு சீக்கிரம் மனிதனால் விளங்கி கொள்ள முடியாது. வயோதிகமும் வரும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்து போகும். இந்த நிர்பந்தங்களுக்கு கட்டுப்பட்டு சாதனை புரிவதில் தானே மனித சரித்திரமே அடங்கியிருக்கிறது என்றார். இப்பொழுது ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க அத்தனை பேருக்கும் தங்கப்பதக்கம்னா யாராவது ஓடுவாங்களா? யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் தங்கப்பதக்கன்றதுனால தான் அவ்வளவு பயிற்சிகள், அவ்வளவு ஓட்டங்கள், அவ்வளவு முயற்சிகள்.
அதுதானே சுவாரஸ்யமிக்கதாகவும் இருக்கும். நம்ம அற்புத துறவி விவேகானந்தர் சொல்றாரு, மரணத்தை பற்றி சிந்திப்பதையும் கவலைப்படுவதையும் மனிதனே நிறுத்து. ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது வரப்போவதில்லை. அது வரும்பொழுது நீ இருக்கப் போவதில்லை. இருப்பதை கொண்டு நலமோடும் வளமோடும் வாழ்வது எப்படி என்று சிந்தித்து வாழ்வோம் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.